ஸோ 2026 பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படமாக எடுக்கப்பட்ட அனந்தன் அப்படின்ற படத்தை இப்போ ஷார்ட் பிக்ஸ் ஓடிடி ஆப்ல ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ என்னோட பார்க்க அப்புறம் ஸோ வாங்க வெடிக்கலாம். அப்புறம் சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் நடக்கக்கூடிய ஏஜ்ல இருக்காங்க. ஸோ இவங்களை யாரெல்லாம் மேரேஜ் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து பழகுறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் வந்துட்டு இறந்து போறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் எதுக்காக இறந்து போறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இந்த கதைகள் வந்துட்டு என்ட்ரி ஆகிறாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன கிடைச்சாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி அப்படின்றது கொஞ்சம் புதுசா இருந்தாலுமே போக போக பாத்தீங்கன்னா அது ஆன் ஸ்கிரீன்ல அந்த அளவுக்கு பிரசன்ட் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. ஆக்டிவேஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. நம்ம ஹீரோவான போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. மெயினா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல த்ரில்லர் ஜேர்னலுக்கு ஏத்தமான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேல படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது. அதோட படத்துல அடுத்தடுத்து இதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் நம்மளால ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. தென் கிளைமேக்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிளைமேக்ஸ் தான் முடிச்சிருந்தாங்க. கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களை நல்லாவே கிட்டாச்சு. ஓவரால் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.